கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தினம் ஒரு கீர்த்தனை என்ற நிகழ்ச்சி மூலம் வீட்டின் நேவராகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 325 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட 360க்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை தினம் ஒரு கீர்த்தனையாக உங்களை முன்வைப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆழ்ந்த இறையில் கருத்துக்கள், பொருத்தமான ராக பிரயோகம், காலை மாலை வேளைகளுக்கு ஏற்ற ராகம் கொண்டிய பாடல்கள் மற்றும் விசேஷ காரியங்களுக்கு பாடக்கூடிய பொருத்தமான கீர்த்தனைகள், இவைகளை தினம் ஒரு கீர்த்தனைகளாக உங்களிடம் தருவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காலப்போக்கில் இதன் உண்மையான ராகம் மறைந்து வேறு ராகத்தில் பாடப்படுகிற அநேக காரியங்கள் திருச்சபையிலே உண்டு. நாங்கள் இந்த கீர்த்தனைகளை தருகிற பொழுது கூடுமான வரையிலே ஆக்கியோன்கள் எழுதப்பட்ட ராகத்திலே, பாடப்பட்ட ராகத்திலே பாடலை தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். திருச்சபை மக்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவரவர்கள் திருச்சபையிலே ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு பயன்படுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் காபிரியல் உபதேசியார் அவர்கள் பாடிய ஆதிபிதா குமாரன் என்கிற பாடலை நாம் பாடுவோம். இப்பாடல் தென்னிந்திய திருச்சபை, லூத்ரன் சர்ச், சர்ச் ஆஃப் நசரேன் போன்ற திருச்சபைகளிலே மக்கள் பாடி வருகிறார்கள். மூல ராகத்திலே இதை பொருளொன்று பாடுகிற பொழுது மனதிற்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பது நிச்சயமாக நாம் காணலாம். ஆதிபிதா குமாரன் ஆவிதேயர்க்கு அனவரதமும் தோத்ரம், பிரியர்க்கு அனவரதமும் தோத்ரம். ஆதிபிதா குமாரன் ஆவிதேயர்க்கு அனவரதமும் தோத்ரம், பிரியர்க்கு அனவரதம் தோத்ரம். மீதம் முதற் பொருளா மீதம் முதற் பொருளாய் நின்றருள் சர்வேச, மீதம் முதற் பொருளாய் நின்றருள் சர்வேச. தினமும் படித்தவர்கள் இருதயம் அல்லர் வாச, தினமும் படித்தவர்கள் இருதயம் அல்லர் வாசம். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர, நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நீடுவாய் திரைச்சூழமே திரியை மூடுபாவையுள் ஓடவே அருளே. ஆதிபிதா குமாரன் ஆவிதேயர்க்கு அனவரதமும் தோத்ரம், பிரியர்க்கு அனவரதமும் தோத்ரம். எங்கள் நிறைந்தநாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிவாத துங்கமரை பிரபோத கடைசி கடு சோதனை செய்ய நீத பங்கில்லா பாபமில்லா பங்கில்லான் பாபமில்லான் பகரடி முடிவில்லான், பங்கில்லான் பாபமில்லான் பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னோ, பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் சுயம்பு விவேகம் பிரவாகம்
மலையாள பிரபாவி பாதலற்று சிருஷ்டி பூமி குமரி பாலனை தவன்மாய் நடத்தியரும் ஆதி பிதா குமாரன் ஆவித்ரியேகத்து அனவரதும் தோற்றம் திரியேகத்து அனவரதும் தோற்றம் நீதியின் செங்கோலை கொண்டு நடத்தினால் நாம் நீளத்தில் எல்லாம் அழிந்து தீதுணரையில் தழுந்து மடிவோவென்று தேவதீர் உள்ளம் உணர்ந்து பாதகர் துயிரந்த பாதகர் துயிரந்த பாலகே சுவை கொண்டு பாதகர் துயிரந்த பாலகே சுவை கொண்டு பரண்டுகள் மீசைதறி வைத்தனரீது நன்று பரண்டுகள் மீசைதறி வைத்தனரீது நன்று பகர்ந்த தன்னடியார் புருஷன் இடைஞ்சல் வந்து போதே தயவாகின் பரந்த தன்னடியார் புருஷன் இடைஞ்சல் வந்து போதே தயவாகி பாலில் நேடின ஞான சேதமுத சூரியன் ஓட விசிதரோ ஆதி பிதா குமாரன் ஆவித்ரியேகத்து அனவரதும் தோற்றம் திரியேகத்து அனவரதும் தோற்றம். பாடலை கேட்டீர்கள் அல்லவா? பாடலுடைய ராக பொருத்தத்தை பார்த்தீர்கள் அல்ல? அதை பாடுகிற பொழுதே உள்ளத்திலே ஒரு அசைவு நிச்சயமாக உண்டாகும். கீர்த்தனைகளுடைய பெரிய அற்புதமே எந்த வேலைக்காக எந்த ராகத்தை பயன்படுத்தி பாட வேண்டும் என்று அந்த காலத்தில் உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். சுகமான வேளையிலே பாடுவதற்கு ஏற்ற ராகத்தை போட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சிகரமாக வேளையிலே என்னென்ன ராகத்தை போட வேண்டும், என்ன ராகத்தில் படித்தால் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், துதி பாடல்களை எப்படி பாட வேண்டும் என்று எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இன்னொரு அற்புதமான ஆதி பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாரையும் பற்றிய துதி பாடலை பார்த்தோம் அல்லவா? இனி நாளை ஆண்டவருடைய பாடு மரணத்தின் போது ஒரு பக்தன் எவ்வாறு உணர்ந்து பாடுகிறான் என்ற பாடலை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.